ஓம் சாந்தி. முரளி தேதி 22/8/2025. இன்றைய சாக்கார முரளியிலிருந்து பாபா கூறியுள்ள முக்கியமான கருத்துக்களை பார்ப்போம். பாபா சொல்கின்றார், இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு யார் கற்பிக்க வந்துள்ளார் என்பதை சிந்தித்து பார்த்தீர்கள் என்றால் மகிழ்ச்சியில் புல்லரித்து போய்விடுவீர்கள். உயர்ந்ததிலும் உயர்ந்த பாபா கற்பிக்கின்றார். இப்பேற்பட்ட கல்வியை ஒருபொழுதும் நீங்கள் விட்டுவிடக்கூடாதுன்றார் பாபா. நமக்கு யார் படிப்பு சொல்லித்தராங்க? சர்வசக்திவான் இறைவனே நமக்கு படிப்பு சொல்லித் தருகின்றார் இல்லையா? அதை நம்ம சிந்தித்து பார்த்தோம் என்றால் மகிழ்ச்சியில் புல்லரிச்சு போய்விடுன்றார் பாபா. இப்பேற்பட்ட கல்வியை ஒருபொழுதும் நீங்கள் விட்டுவிடக்கூடாது. ஏன்னா இந்த கல்வியின் மூலமாக நமக்கு பல ஜென்மங்களுக்கான பிராப்தி என்பது இருக்குது. கேள்வி: குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்பொழுது எந்த ஒரு நிச்சயம் ஏற்பட்டிருக்கு? நிச்சய புத்தியினுடைய அடையாளம் என்னவாக இருக்கும்? பதில்: நாம் இப்பொழுது எப்பேற்பட்ட கல்வியை கற்றுக்கொண்டிருக்கின்றோம் என்றால் அதன் மூலம் இரட்டை கிரீடம் அணிந்த ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா ஆகிவிடுவோம் என்ற நிச்சயம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. சுயம் பகவான் கற்பித்து நம்மை உலகத்திற்கு அதிபதியாக ஆக்கி கொண்டிருக்கின்றார். இப்பொழுது நாம் அவருக்கு குழந்தைகளாக ஆகியுள்ளோம். எனவே இந்த கல்வியில் ஈடுபட்டு விட வேண்டும். எப்படி சிறிய குழந்தைகள் தங்களுடைய தாய் தந்தையை தவிர வேறு யாரிடமும் போக மாட்டார்கள், இதுபோல எல்லையில்லாத அப்பா கிடைத்துள்ளார். எனவே வேறு யார் மீதும் விருப்பம் வரக்கூடாதுன்றார் பாபா. உங்களுக்கு பற்று என்பது வரக்கூடாது. ஒருவரினுடைய நினைவு மட்டும்தான் இருக்கணும். அதனால் இப்போ நமக்கு எப்படிப்பட்ட நிச்சயம் ஏற்பட்டிருக்கு? நம்ம இப்போ பாபா நமக்கு கல்வியை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதன் மூலமாக நாம் இரட்டை கிரீடம் அணிந்த ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக நாம் ஆகிவிடுவோம் என்ற அந்த நிச்சயம் நமக்கு ஏற்பட்டிருக்கின்றார் பாபா. பகவான் நம்மை முழு உலகத்திற்கும் அதிபதியாக ஆக்கி கொண்டிருக்கிறார். இப்போது நாம் அவருடைய குழந்தையாக ஆகியுள்ளோம். இன்றைய முரளியின் பாடல்: யார் இன்று அதிகாலையில் வந்தார்? யார் வந்தாங்க? பாபா வந்தார் இல்லையா? ஓம் சாந்தி. இனிமையான குழந்தைகள், பாடலை கேட்டீர்கள். யார் வந்தார் மற்றும் யார் கற்பிக்கின்றார்? இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாகும். இப்பொழுது பாடலின் வார்த்தைகளை கேட்டீர்கள். யார் வந்திருப்பது? கற்பிப்பதற்காக ஆசிரியர் வருகின்றார் அல்லவா? பள்ளிக்கூடத்தில் கற்பவர்கள் ஆசிரியர் வந்துள்ளார் என்பதை அறிந்திருப்பார்கள். இங்கு யார் வந்துள்ளார்? முற்றிலும் நீங்கள் புல்லரித்து போய்விட வேண்டும் என்றார் பாபா. உயர்ந்ததில் உயர்ந்த பாபா மீண்டும் கற்பிக்க வந்துள்ளார். புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஆகும் அல்லவா? அதிர்ஷ்டத்தினுடைய விஷயம் கூட ஆகும். கற்பிப்பவர் யார்? பகவான். அவர் கற்பிக்கின்றார். ஒருவர் எவ்வளவுதான் பெரியதிலும் பெரிய கல்வியை கற்கின்றார் என்றாலும் கூட சட்டென்ற அந்த கல்வியை விட்டு பகவானிடம் கற்க வேண்டும் என்று விவேகம் கூறுகிறது. ஏன்னா இந்த படிப்பில் தான் நமக்கு அளவற்ற வருமானம் இருக்குது. ஒரு நொடியில் எல்லாவற்றையும் விடுத்து பாபாவிடம் படிக்க வர வேண்டும். உத்தமத்தில் உத்தம புருஷர்கள் இந்த லக்ஷ்மி நாராயணர் ஆவார்கள். எந்த கல்வி மூலமாக இவர்கள் இந்த பதவியை அடைந்தார்கள் என்பது உலகத்தில் யாருக்குமே தெரியாது. நீங்கள் இந்த பதவியை அடைவதற்காக படிக்கின்றீர்கள். யார் கற்பிக்கின்றார்? பகவான். எனவே மற்ற எல்லா கல்விகளையும் விடுத்து இந்த படிப்பில் ஈடுபட்டு விட வேண்டும். ஏன்னா பாபா வருவதே கல்பத்திற்கு ஒரு முறை. நான் ஒவ்வொரு 5000 வருடங்களுக்கு பிறகும் நேரடியாக கற்பிப்பதற்காக வருகிறேன் என்று பாபா கூறுகிறார். அதிசயமாகும் அல்லவா? பகவான் இந்த பதவி அடையுமாறு செய்விப்பதற்காக நமக்கு கற்கின்றார் என்று கூறவும் செய்கிறார்கள். பிறகும் படிப்பது இல்லை. எனவே இவர் புத்திசாலி இல்லை என்று பாபா கூறுவார் அல்லவா? பாபாவின் படிப்பின் மீது முழு கவனம் வைப்பதில்லை. பாபாவை மறந்து விடுகின்றார்கள். பாபா, நாம் மறந்து விடுகின்றோம் என்று நீங்கள் கூறுகின்றீர்கள். டீச்சரையும் மறந்து விடுகின்றீர்கள். இதுதான் மாயனுடைய புயல் என்றார் பாபா. இந்த மாதிரி நீங்கள் பாபாவை மறந்துடுறீங்க, டீச்சரை மறந்து விடுகின்றீர்கள் என்றால் இது மாயையினுடைய புயல் ஆகும். ஆனால் கல்வியை கற்க வேண்டும் அல்லவா?
பகவான் கற்பிக்கின்றார் என்றால் அந்த படிப்பில் முற்றிலுமாக நீங்கள் ஈடுபட்டு விட வேண்டும் என்று அறிவு கூறுகின்றது. நான் உங்களுடைய சிறிய குழந்தை ஆகியுள்ளேன் என்று ஆத்மா கூறுகிறது. நல்லது, என்னுடையவராக ஆகியிருக்கின்றீர்கள் என்றால் இப்போது படியுங்க. நீங்கள் ஒன்றும் பால் குடிக்கும் குழந்தை ஒன்றும் அல்லவே என்றார் பாபா. அந்த மாதிரி பால் குடிக்கக்கூடிய சின்ன குழந்தையா நீங்கள்? படிப்பு தான் முதல்ல. இதில் மிகவும் கவனம் வைக்க வேண்டும். மாணவர்கள் பிறகு இங்கு உயர்ந்த டீச்சரிடம் வருகின்றார்கள். அந்த கற்பிக்கும் ஆசிரியர்கள் கூட நியமிக்கப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். இருந்தாலும் சுப்ரீம் டீச்சரோ இருக்கின்றார் அல்லவா? 7 நாள் பாடமுறை கூட பாடப்பட்டிருக்கு. அந்த 7 நாள் பட்டி தூய்மையாக இருங்கள் மற்றும் என்ன நினைவு செய்யுங்கள் என்று பாபா கூறுகின்றார். தெய்வீக குணங்களை தாரணை செய்தீர்கள் என்றால் நீங்கள் இது போல ஆகிவிடுவீர்கள். எல்லையில்லாத அப்பாவை நினைவு செய்ய வேண்டும். சிறிய குழந்தைகளை தாய் தந்தையை தவிர வேறு யாராவது தூக்கினார்கள் என்றால் அவர்களிடம் போக மாட்டார்கள். நீங்கள் கூட எல்லையில்லாத தந்தையினுடையவராக ஆகி இருக்கின்றீர்கள். வேறு யாரையும் பார்ப்பதற்கு கூட உங்களுக்கு விருப்பம் இருக்கக்கூடாது என்றார் பாபா. விருப்பம் இருக்காது. யாராயிருந்தாலும் சரி, நாம் உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையினுடையவர் ஆவோம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். அவர் நம்ம இரட்டை கிரீடம் அணிந்த ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக ஆக்குகின்றார். ஒரே கிரீடம் மன்மனாபவ மற்றும் ரத்தினங்கள் பதிக்கப்பட்ட கிரீடம் மத்தியாஜீபவ. ஒன்று பார்த்தீங்கன்னா தூய்மையினுடைய கிரீடம், நம்ம பாபா நினைவு பண்ணுறதுனால தான் தூய்மை ஆகிறோம் இல்லையா? இன்னொன்று ரத்தினங்கள் பதிக்கப்பட்ட கிரீடம் மத்தியாஜீபவன்றார் பாபா, ராஜ்யத்தினுடைய கிரீடம். நாம் இந்த படிப்பின் மூலம் உலகத்திற்கு அதிபதி ஆகின்றோம் என்ற நிச்சயம் ஆகிவிடுகிறது. பாரதம் இந்த சமயம் அனாதையாக இருக்கு. யாருக்கு தாய் தந்தை இல்லையோ அவர்களுக்கு அனாதை என்று கூறப்படுகிறது. அடி வாங்கி கொண்டே இருப்பார்கள். உங்களுக்கோ இப்பொழுது பாபா கிடைத்துள்ளார். நீங்கள் முழு சிருஷ்டி சக்கரத்தை அறிந்துள்ளீர்கள். எனவே குஷியில் பூரித்து போக வேண்டும். நாம் எல்லையில்லாத அப்பாவினுடைய குழந்தைகளாகவும் பரம்பிதா பரமாத்மா பிரஜாபிதா பிரம்மாவின் மூலமாக பிராமணர்களுடைய புதிய படைப்பை படைக்கின்றார். இதுவோ மிகவுமே சுலபமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஆகும். உங்களுடைய படங்கள் கூட இருக்கு. விராட ரூபத்தினுடைய படம் கூட அமைக்கப்பட்டிருக்கு. 84 பிறவிகளுடைய கதையை காண்பித்துள்ளார்கள். நாமே தான் தேவதை, பிறகு சத்திரியர், வைசியர் மற்றும் சூத்திரர் ஆகின்றோம். இதை எந்த மனிதரும் அறியாமல் இருக்கின்றார்கள். ஏன்னா பிராமணர்கள் மற்றும் பிராமணிகளுக்கு படிப்புக்கு அப்பா இருவருடைய பெயர் அடையாளமே இல்லாமல் செய்துவிட்டார்கள். ஆங்கிலத்தில் கூட நீங்கள் நல்ல முறையில் புரிய வைக்கலாம். யார் ஆங்கிலம் அறிந்திருக்கின்றார்களோ அவர்கள் மொழிபெயர்த்து பின் புரிய வைக்க வேண்டும். பாபா ஞானம் நிறைந்தவர். அவருக்கு தான் சிருஷ்டியினுடைய சக்கரம் எப்படி சுற்றுகிறது என்பது பற்றிய ஞானம் இருக்கு. இது ஆன்மீக கல்வியாகும். யோகத்திற்கு கூட தந்தையினுடைய நினைவு என்று சொல்லப்படுகிறது. அதற்கு ஆங்கிலத்தில் கம்யூனிகேஷன் என்று கூறப்படுகிறது. தந்தையிடம் கம்யூனியன், டீச்சரிடம் கம்யூனியன், குருவிடம் கம்யூனியன். இது காட்ஃபாதரிடம் கம்யூனியன். சுயம் பாபா கூறுகிறார், என்னை நினைவு செய்யுங்கள், மேலே எந்த ஒரு தேகதாரியும் நீங்கள் நினைவு செய்யாதீர்கள். மனிதர்கள் குரு ஆகியோரிடம் செல்கின்றார்கள், சாஸ்திரங்கள் படிக்கின்றார்கள். லட்சியம் நோக்கம் எதுவுமே இல்லை. சத்கதியோ கிடைப்பதும் இல்லை. நான் வந்திருப்பதே அனைவரையும் திரும்ப கூட்டி செல்ல என்று பாபா கூறுகிறார். இப்பொழுது நீங்கள் தந்தையுடன் புத்தியோகம் வைக்க வேண்டும். அப்பொழுது நீங்கள் அங்கு போய் சேர்ந்து விடுவீர்கள். நல்ல முறையில் நினைவு செய்தால் உலகின் அதிபதியாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள் என்றார் பாபா. பாபாவுக்கு நாலேஜ்ஃபுல் என்று கூறப்படுகிறது. மனிதர்கள் பிறகு அந்தர்யாமி என்று கூறிவிடுகின்றார்கள். அதாவது உள்ளத்தில் இருப்பதை அறிந்தவர் என்று கூறிவிடுகின்றார்கள். உண்மையிலே பார்த்தீங்கன்னா அந்தர்யாமி என்ற வார்த்தை கிடையாது. உள்ளே இருக்கக்கூடியது வசிக்கக்கூடியதோ ஆத்மா ஆகும். ஆத்மா செய்யக்கூடிய காரியத்தையோ எல்லோருமே தான் அறிந்துள்ளார்கள். அப்போ எல்லா மனிதர்களுமே அந்தர்யாமி ஆவார்கின்றார் பாபா. ஆத்மதான் கற்கின்றது. பாபா குழந்தைகளாகிய உங்களை ஆத்ம உணர்வுடையவராக ஆக்குகின்றார். முதலில் ஆத்மா தன்னுடைய பாகத்தை நடிக்க வருகிறது.
மனிதர்கள் 84 லட்ச பிறவிகள் எடுக்கின்றார்கள் என்று கூறுகிறார்கள். ஆனால் அதிகபட்சமே என்ன, 84 பிறவிகள் தான். வெளிநாட்டிற்கு சென்று இந்த விஷயங்களை நீங்கள் சொன்னீர்கள் என்றால், இந்த ஞானத்தையோ எங்களுக்கு இங்கு வந்து கற்பீங்கள் என்று உங்களிடம் அவர்கள் கூறுவார்கள். மனிதர்களும் எல்லோருமே யார், தேக அபிமானம் உடையவர்களாக இருக்கின்றார்கள். அதாவது தேக உணர்வு உடையவர்களாக ஆகிறார்கள். யாருக்குமே ஞானம் இல்லை என்றார் பாபா. பெரிய பெரிய தத்துவ ஞானிகள் ஆகியோர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். ஆனால் அந்த ஞானம் பார்த்தீங்கன்னா யாருக்குமே இல்லை. காட்ஃபாதர் நிராகாரமானவர் கற்பிக்க வருகிறார். நாம் அவரிடம் படிக்கின்றோம். இந்த விஷயங்களை கேட்டு ஆச்சரியப்பட்டு விடுவார்கள். இந்த விஷயங்களையும் ஒரு பொழுதும் கேள்விப்படவோ படிக்கவோ இல்லை. ஒரு பாபாவை தான் லிபரேட்டர், கைடு என்று கூறுகின்றார்கள். அவரே லிபரேட்டர் எனும் பொழுது பிறகு கிறிஸ்துவை ஏன் நினைவு செய்கின்றீர்கள்? இந்த விஷயங்களை நல்ல முறையில் நீங்கள் புரிய வைத்தீர்கள் என்றால் ஆச்சரியப்பட்டு போய்விடுவார்கள். இவற்றை நாம் கேட்டுதான் பார்ப்போமே என்பார்கள். பாரடைஸின் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது, சொர்க்கத்தினுடைய ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது. அதற்காக இந்த மகாபாரத போர் கூட இருக்கின்றார் பாபா. எனக்கு கலியுகம் முடிஞ்சாதானே பாரடைஸ் உருவாகும். இப்போ அதற்காகத்தான் இந்த மகாபாரத போர் கூட இருக்கு. நான் உங்களை ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா, இரட்டை கிரீடம் அணிந்தவனாக நான் உங்களை ஆக்குகின்றேன் என்று பாபா கூறுகின்றார். தூய்மை, சுகம், சாந்தி எல்லாமே இருந்தது. சிந்தனை செய்யுங்கள், எவ்வளோ வருடங்கள் ஆகியிருக்கின்றன. கிறிஸ்தவருக்கு 3000 வருடங்களுக்கு முன்னதாக இவர்களுடைய ராஜ்யம் இருந்தது அல்லவா? இதுவும் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் ஆகும். இவரோ நேரடியாக அந்த சுப்ரீம் ஃபாதரின் குழந்தை ஆவார். யார்? பிரம்மா பாபா. அவரிடமிருந்து ராஜ்யம் கற்றுக்கொண்டிருக்கிறார். உலக சரித்திர புகழும் மீண்டும் நடைபெறுகிறது. இது முழு ஞானமாகும். இது பாவ ஆத்மாக்களின் உலகமாகும். இப்பொழுது நீங்கள் பாவனமாக ஆகி கொண்டிருக்கின்றீர்கள். கூறுங்கள், இந்த நினைவின் பலத்தினால்தான் நாம் தூய்மையாக ஆகின்றோம். பின் எல்லாமே விநாசமாகிவிடும். இயற்கை சேதங்கள் கூட வரப்போகிறது. நாங்கள் அதை உணர்ந்திருக்கின்றோம். மேலும் திவ்ய திருஷ்டி மூலமாக பார்த்திருக்கின்றோம். இவை எல்லாமே அழியப் போகின்றது. பாபா வந்திருப்பதே தேவதை உலகத்தை ஸ்தாபனை செய்வதற்காக. இதை கேட்டு, ஓஹோ, இவர்கள் காட்ஃபாதரின் குழந்தைகள் அல்லவா என்பார்கள். இந்த போர்கள் நிகழும், இயற்கை சேதங்கள் ஆகும் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இந்த பெரிய பெரிய வீடுகள் ஆகியவை எல்லாமே சரிந்து விழ ஆரம்பிக்கும். தங்களையே அழித்து கொள்வதற்காக இந்த குண்டுகள் ஆகியவை 5000 வருடங்களுக்கு முன்னாலும் தயாரித்திருந்தார்கள் என்பது நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இப்பொழுது கூட குண்டுகள் தயாராக இருக்கின்றன. யோக பலம் என்பதனுடைய பொருள் என்ன? யோக பலம் என்பது என்ன பொருள்? அதன் மூலம் நீங்கள் உலகத்தின் மீது வெற்றி அடைகின்றீர்கள். விஞ்ஞானம் உங்களையே அழிக்கின்றது. சயின்ஸ் உங்களையே அழிக்கின்றது. நமக்கு தந்தையுடன் யோகம் இருந்தது என்றால் அந்த சைலன்ஸ் பலத்தினால் நாம் உலகத்தின் மீது வெற்றி அடைந்து சதோப்பிரதானமாக ஆகிவிடுகின்றோம். குண்டுகளை தயாரிக்கின்றார்கள் என்றால் அப்படியே வைத்து கொண்டிருப்பார்களா என்ன? இது போன்ற விஷயங்களை கூறிக்கொண்டே இருந்தீர்கள் என்றால் அவர்கள் குஷி அடைவார்கள். ஆத்மாவில் எப்படி பாகம் இருக்கு? இது கூட அனாதி அமைக்கப்பட்ட நாடகமாகும். உங்களுடைய கிறிஸ்து கூட மறுபிறவி எடுத்து இப்போது அவர் தமோபிரதான நிலையில் இருக்கின்றார். மீண்டும் தன்னுடைய குறித்த நேரத்தில் உங்களுடைய தர்மத்தை நிலைநாட்டுவார். இது போன்ற அதிகாரத்துடன் நீங்கள் பேசினீர்கள் என்றால் பாபா அனைத்து குழந்தைகளுக்கும் புரிய வைக்கின்றார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். எனவே இந்த படிப்பில் குழந்தைகள் ஈடுபட்டு விட வேண்டும். அப்பா, டீச்சர், குரு மூவருமே ஒரே ஒருவர்தான். உரையாடுவதில் மிகவும் புத்திசாலிகளாக இருக்க வேண்டும். பேசும் நடையும் நன்றாக இருக்க வேண்டும். கூறுங்கள், மற்ற எல்லா ஆத்மாக்களும் ஸ்வீட் ஹோம், இனிமையான இல்லத்தில் இருப்பார்கள். பாபா தான் அழைத்து செல்கின்றார். அனைவருக்கும் சத்கதி அளிக்கும் வள்ளல் ஒரு பாபா ஆவார். அவருடைய ஜென்ம பூமி பாரதமாகும். இது எவ்வளோ பெரிய புண்ணிய தீர்த்தமாகும். எல்லோரும் தமோபிரதானமாக ஆக வேண்டியே உள்ளது என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். எல்லோருமே புனர்ஜென்மம் எடுக்க வேண்டியிருக்கு. யாருமே திரும்பி போகலாம் முடியாது அப்படின்றார் பாபா. எனவே அவசியம் கிறிஸ்து கூட புனர்ஜென்மம் எடுத்து
பின்னர் போய் அதுவாக ஆகிவிடுவார். இது போன்ற விஷயங்களை புரிய வைக்கும் பொழுது மிகவும் அவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். ஜோடியாக இருந்தீர்கள் என்றால் மிகவும் நல்ல முறையில் புரிய வைக்க முடியும் என்று பாபா கூறுகிறார். கணவன் மனைவியாக இருக்கிறாங்க, பாபா குழந்தையாக இருக்கிறாங்க 2 பேருமே அப்படின்னா, அப்போ அவங்க நல்ல முறையில் புரிய வைக்க முடியும்னு சொல்கிறார் பாபா. பாரதத்தில் முதலில் தூய்மை இருந்தது, பிறகு அப்போத்திரமாக எப்படி ஆகின்றார்கள், இதை நீங்கள் சொல்லலாம். பூஜைக்குரியவர்கள் தான் பூஜாரி ஆகிவிடுகிறார்கள். தூய்மையற்றவராக ஆகும் பொழுது பிறகு தங்களுக்கே பூஜை செய்ய முற்பட்டு விடுகிறார்கள். ராஜாக்களின் வீடுகளில் கூட இந்த தேவதைகளின் படங்கள் இருக்கின்றன. பவித்திரமான இரட்டை கிரீடம் அணிந்தவர்களை கிரீடம் அணியாத தூய்மையற்றவர்கள் பூஜிக்கின்றார்கள். அவர்கள் பூஜாரி ராஜாக்கள் ஆவார்கள். அவர்களையோ தேவி தேவதைகள் என்று கூற மாட்டார்கள். ஏன்னா இந்த தேவதைகளுக்கு பூஜை செய்கின்றார்கள். நீங்களே பூஜைக்குரியவர்கள், நீங்களே பூஜாரி. தூய்மையற்றவராக ஆகிவிடும் பொழுது ராவண ராஜ்யம் என்பது ஆரம்பமாகிவிடுகிறது. இது போன்ற ஒன்று புரிய வைத்தீர்கள் என்றால் எவ்வளோ ஆனந்தப்படுத்தி காண்பிக்கலாம். வண்டியின் 2 சக்கரமாக ஜோடிகள் இருந்தார்கள் என்றால் மிகவும் அற்புதம் செய்து காண்பிக்கலான்றார் பாபா. ஜோடிகளாகி நாம் தான் மீண்டும் பூஜைக்குரியவர்களாக ஆகின்றோம். நாம் தூய்மை, அமைதி, சுகம் ஆகிய ஆஸ்தி எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய படங்கள் கூட வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்றன. இது ஈஸ்வரிய குடும்பமாகும். பாபாவினுடைய குழந்தைகளாவீர்கள், பேரன் பேத்திகளாவீர்கள், அவ்வளவுதான். வேறு எந்த சம்பந்தமும் கிடையாது. இதற்கு புதிய படைப்பு என்று கூறப்படுகின்றது. பிறகு கொஞ்சம் பேர் தான் தேவி தேவதைகளாக ஆவார்கள். பிறகு மெல்ல மெல்ல விரிவடைகின்றது. இந்த ஞானம் எவ்வளோ புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்குது. இந்த பாபா கூட தொழிலில் பெரிய நவாப்பாக இருந்தார். எந்த ஒரு விஷயத்தையும் பொருட்படுத்தாமல் இருந்தார். இதுவோ பாபா கற்பிக்கின்றார். விநாசம் எதிரிலேயே இருக்கிறது என்பதை பார்த்த உடனேயே அனைத்தையும் சட்டென்று விட்டுவிட்டார். யார்? பிரம்மா பாபாவை பற்றி சொல்கிறார். நமக்கு அரசாட்சி கிடைக்கிறது என்பதை அவசியம் புரிந்து கொண்டார். எனவே அற்பமான தொழிலை ஏன் செய்ய வேண்டும்? எனவே பகவான் கற்பிக்கின்றார் என்பதை நீங்களும் புரிந்துள்ளீர்கள். ஏன்னா பிரம்மா பாபா ஒரு பெரிய வைர வியாபாரி இருந்தார் இல்லையா? பிறகு அந்த வைரத்தெல்லாம் பார்க்கும்போது பிரம்மா பாபாவுக்கு எப்படி தென்பட்டது? எல்லாமே கல் மாதிரி தென்பட்டதுன்றார் பாபா. அதனால் அற்பமான தொழிலை ஏன் செய்ய வேண்டும்? எனவே பகவான் கற்பிக்கின்றார் என்பதை நீங்களும் புரிந்துள்ளீர்கள். அதாவது அந்த வைரெல்லாம் கூட அவருக்கு கல் மாதிரி தென்பட்டது, வேல்யூபிள் இல்லாத மாதிரி தென்பட்டது. அதனால் எல்லாத்தையும் விட்டுட்டு பாபாவினுடைய இந்த ஞான படிப்பில் ஈடுபட்டு ஆன்மீக தொழில் ஆரம்பித்தார் இல்லையா? அந்த மாதிரி பாபா நமக்கு புரிய வைக்கிறார். அவருடைய வழிப்படி நடக்க வேண்டும். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து பாபாவை நினைவு செய்யுங்கள் என்று பாபா கூறுகிறார். தந்தையை நீங்கள் மறந்து விடுகின்றீர்கள். உங்களுக்கு வெட்கம் ஏற்படுவதில்லையா அப்படின்னு பாபா கேட்கிறார். அந்த போதை ஏறுவது இல்லையா? இங்கிருந்து மிகவும் நன்றாக புத்துணர்வு பெற்று போகிறார்கள். பிறகு அங்கே போன உடனே சோடா வாட்டராக ஆகிவிடுகிறார்கள் என்றார் பாபா. இப்பொழுது குழந்தைகளாக நீங்கள் கிராம கிராமமாக சேவை செய்வதற்கான முயற்சி செய்கின்றீர்கள். ஆத்மாக்களுடைய அப்பா யார் என்பதை முதலில் கூறுங்கள் என்று பாபா கூறுகிறார். பகவானோ நிராகாரமானவர் ஆவார். அவரே இந்த பதித்த உலகத்தை பாவனமாக ஆக்குகின்றார். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சுயம் பகவான் சுப்ரீம் டீச்சராகி கற்பித்து கொண்டிருக்கின்றார். எனவே நல்ல முறையில் நீங்கள் படிக்கணும், அவருடைய வழிப்படி நடக்கணும். செகண்ட் பாயிண்ட், சைலன்ஸ், அதாவது அமைதியின் பலத்தை சேமிக்கும் வகையில் பாபாவிடம் அப்பேற்பட்ட யோகம் கொள்ள வேண்டும். சைலன்ஸ் பலத்தின் மூலம் உலகத்தின் மீது வெற்றி அடைய வேண்டும். பதித்தமான நிலையிலிருந்து பாவனமாக நீங்கள் ஆக வேண்டும். வரதானம், நேரம் மற்றும் சங்கல்பங்களை சேவையில் அர்ப்பணிக்கக்கூடிய விதாதா வரதாதா ஆகுக. நேரம் மற்றும் சங்கல்பங்களை சேவையில் அர்ப்பணிக்கக்கூடிய விதாதா வரதாதா ஆகுக. விளக்கம், இப்பொழுது தன்னுடைய சிறிய சிறிய விஷயங்களுக்காக, உடலுக்காக, மனதிற்காக, சாதனங்களுக்காக, சம்பந்தங்களுக்காக நேரம் மற்றும் சங்கல்பம் ஈடுபடுத்துவதற்கு பதிலாக இந்த சேவையில் நீங்கள் அர்ப்பணம் செய்யுங்க. இந்த சமர்ப்பண விழா கொண்டாடுங்க. சுவாசத்திற்கு சுவாசம் சேவையில் ஈடுபாடு இருக்க வேண்டும். சேவையில் மூழ்கி இருக்க வேண்டும். சேவையின் ஈடுபாடு மூலம் சுய முன்னேற்றத்திற்கான பரிசு தானாகவே கிடைத்துவிடும். உலக நன்மையில் சுய நன்மை கலந்திருக்கு. அதனால் நிரந்தரமாக மகாதானி, விதாதா மற்றும் வரதாதா ஆகுங்கள்.
ஸ்லோகனில் பாபா என்ன சொல்கிறாங்கன்னா, தன்னுடைய ஆசைகளை குறைத்து கொண்டால் பிரச்சனைகள் குறைந்துவிடும். அவ்யக்த இஷாரா. லௌகீக ரீதியில் ஒருவர் மற்றொருவரின் அன்பில் மூழ்கி இருந்தால் அது அவருடைய முகத்தில், கண்களில், வார்த்தைகளில் அனுபவமாகும். இவர் அன்பில் மூழ்கி இருக்கின்றார், நாயகியாக இருக்கின்றார். அதே போன்று எப்பொழுது மேடைக்கு வருவீர்களோ அப்பொழுது எந்த அளவு தனக்குள் பாபாவினுடைய அன்பு வெளிப்படுமோ அந்த அன்பினுடைய அம்பு மற்றவர்களையும் அன்பான காயத்தை ஏற்படுத்திவிடும். ஓம் சாந்தி.